நிறைய நேரம் இன்னைக்கு என்னன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தை தரும்போது அந்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு திரும்ப போய் உலகத்தை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது திரும்ப துக்கப்பட்டுட்டு, திரும்ப என்னைக்காவது ஆண்டவர் திரும்ப உற்சாகப்படுத்தும் போது, ஞாபகப்படுத்தும் போது, விசுவாசத்தை எழுப்பத்தக்கதாக பேசும்போது, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் மகிழ்ந்திருப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டு திரும்ப போய் அப்படி இல்லை, விழுந்து விழுந்து இல்லை, அன்னாலை போல அதுக்கப்புறம் அவ துக்கமுகமாவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியமே அதுதான். நான் உங்களுக்காக நன்மையை வைத்திருக்கிறேன், அதற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் இனிமே துக்கமுகமா இருக்கக்கூடாது. உங்கள் சந்தோஷம் உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடா இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களா இருந்தா மகிழ்ச்சியிலும் உறுதியா இருக்கணும். ஏன்? என கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின நேரத்தில் நன்மையானதை நாம் சுதந்திரிப்போம்.